இனி தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் தரமான கல்வியோடு மாணவர்களின் திறன் வளர்க்கும் திராவிட மாடல் அரசின் முன்னெடுப்புகளை கண்டு பெரிதும் மகிழ்கிறேன். நமது இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கான புதிய வாயிற்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் நேரில் சந்திப்பு. 30 நிமிடங்கள் நடைபெற்ற சந்திப்பில் 10 நிமிடங்கள் தனியே ஆலோசித்ததாக தகவல். திமுக விசிக இடையிலான கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை. சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் விசிக தலைவர் திருமாவளவன். எங்களுக்கு எந்த ஆச்சரியம் எந்த தயக்கமும் இல்லை. இதெல்லாம் ஊடகங்களில் பேசப்படுகிற வெறும் மீடியா ஹைப், அவ்வளவுதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையில் எந்த விரிசலும் இல்லை, எந்த நெருடலும் இல்லை. நாங்கள் எங்கள் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், அதை நாங்கள் முன்னிறுத்துகிறோம், அவ்வளவுதான். கள்ளக்குறிச்சியில் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக கலந்து கொள்ள உள்ளதாக திருமாவளவன் அறிவிப்பு. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, TKS இளங்கோவன் பங்கேற்பார்கள் என முதலமைச்சர் கூறியதாக பேட்டி. அக்டோபர் 2ஆம் தேதி நடத்துகிற மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களும் செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் அவர்களும் பங்கேற்பார்கள் என்கிற உறுதியை வழங்கியிருக்கிறார். காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை. பத்திரப்பதிவுக்கான ஆவணங்களை ஆய்வு செய்த அதிகாரிகள் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதா என விசாரணை. பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு நாளை சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 400 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் உள்ள காலாவதியான சுங்கச்சாவடிகளை உடனடியாக அகற்ற வேண்டும். செங்கல்பட்டு, விக்கிரவாண்டி உள்ளிட்ட பல்வேறு சுங்கச்சாவடிகளை முற்றுகையிட்டு மனிதநேய மக்கள் கட்சியினர் போராட்டம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து கோவையில் இந்தியா கூட்டணியினர் போராட்டம். அன்னபூர்ணா தொழிலதிபரை மன்னிப்பு கேட்க வைத்த விவகாரத்திற்கு கண்டனம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். கடந்த ஜூலையில் உரிமை கோரிய முஸ்தபா என்பவரின் பணம் இல்லை என்பது CBCID விசாரணையில் அம்பலம். அரியலூரில் காவலர்களை கொல்ல முயன்ற மணல் கடத்தல் கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் நடப்பது மக்கள் ஆட்சியா அல்லது மணல் கடத்தல் ஆட்சியா என்றும் பாமக தலைவர் அன்புமணி சரமாரி கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கிறிஸ்துவ தேவாலயத்தை இடித்து அகற்றிய அதிகாரிகள். எதிர்ப்பு தெரிவித்து தேவாலயத்தின் மீது ஏறி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றம். பெயருக்கு பின்னால் ஜாதி பெயரை நீ சேர்த்து பத்திரிகை அடிக்க வேண்டாம். நாடார் சங்க கட்டட திறப்பு விழாவில் திமுக MP கனிமொழி கோரிக்கை. டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் கூடிய மீண்டும் மஞ்சப்பை பிரச்சாரம்.
ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் திறம்பட கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். சென்னை மெரினாவில் உள்ள நீச்சல் குளத்தை மாநகராட்சி நிர்வாகமே பராமரிக்கும். தனியார் நிறுவனங்கள் முறையாக பராமரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை அடுத்து ஆணையர் குமரகுருபன் தகவல். கிராம பஞ்சாயத்து தலைவர்களின் காசோலையில் கையெழுத்திடும் அதிகாரத்தை பறித்த உத்தரவுகள் ரத்து. கோவை மாவட்டத்தை சேர்ந்த 3 பஞ்சாயத்து தலைவர்கள் தாக்கல் செய்த வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீலகிரி மாவட்டம் உதகையில் இரவு நேரத்தில் உலாவரும் புலியால் மக்கள் அச்சம். கால்நடைகளை வேட்டையாடி வரும் புலியை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை. அரக்கோணம் அருகே அஞ்சலக ஊழியரின் வீட்டின் பூட்டை உடைத்து 60 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. 65,000 ரொக்க பணம் மற்றும் வெள்ளி பொருள்களும் திருட்டு. குளித்தலை காணியாளம்பட்டியில் கஞ்சா மது போதையில் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பேக்கரியை அடித்து உடைத்து சூறை. கடையடைப்பு செய்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். புரட்டாசி மாதம் தொடங்குவதால் போலூரில் ஆடுகள் வரத்து குறைவால் வெறிச்சோடிய ஆட்டுச் சந்தை. விற்பனைக்கு ஆடுகள் வராததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்ற வியாபாரிகள். சங்கராபுரம் அருகே வீரபத்திரசாமி கோவில் திருவிழா கோலாகலம். தலையில் தேங்காய் உடைத்தும் சாட்டையடி வாங்கியும் குறும்பர் இன மக்கள் நேர்த்திக்கடன். விவசாயிகள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் ஹரியானா அரசு தோல்வி அடைந்துவிட்டது. விவசாயிகளின் ஜனநாயக உரிமைகளை மத்திய அரசு பறிப்பதாகவும் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. குஜராத்தில் 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான மக்கள் நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. எரிசக்தி, சாலை மற்றும் வீட்டு வசதி உள்ளிட்ட துறைகள் சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைத்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் வந்தே மெட்ரோ ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் பொதுமக்களுடன் அமர்ந்து ரயிலில் பயணித்து மாணவர்களுடன் கலந்துரையாடல். दिखा करके आज प्रधानमंत्री ने काम करने में दिलचस्पी दिखा रहे हैं. जिस तरह से ये पेट प्रोजेक्ट भी कहा जाता है प्रधानमंत्री ने. குஜராத்தில் தொடங்கும் வந்தே மெட்ரோ ரயில் சேவைக்கு நமோ பாரத் ரேபிட் ரயில் என பெயர் மாற்றம். முழுவதும் ஏசி பெட்டிகளை கொண்ட முன்பதிவில்லா சேவையாக இந்த ரயில் அறிமுகம். கொல்கத்தா மருத்துவ மாணவி படுகொலை விவகாரத்தில் அரசு மருத்துவர்கள் தொடர் போராட்டம். 5வது முறையாக பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அழைப்பு. டெல்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனாவை நாளை சந்திக்க நேரம் கோரினார் அரவிந்த் கெஜ்ரிவால். முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்த நிலையில் ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுக்க உள்ளதாக தகவல். டெல்லி முதலமைச்சர் பதவியில் இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் நாளை ராஜினாமா செய்ய உள்ளதாக அமைச்சர் சௌரப் பரத்வாஜ் அறிவிப்பு. புதிய முதலமைச்சர் ஒரு வாரத்தில் தேர்வு செய்யப்படுவார் எனவும் தகவல். ஜம்மு காஷ்மீரில் 370வது சிறப்பு பிரிவுக்கு இனி இடம் இல்லை.
கிஸ்த்வார் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். மத்திய அரசின் 3வது ஆட்சியின் முதல் 100 நாள்களில் அனைத்து துறைகளும் முன்னேற்றம். குஜராத் மாநிலம் காந்தி நகர் எரிசக்தி முதலீட்டாளர் மாநாட்டில் பிரதமர் மோடி பெருமிதம். ஜம்மு காஷ்மீரில் முதற்கட்ட தேர்தல் நடக்கும் 24 சட்டப்பேரவை தொகுதிகளில் மாலையுடன் பிரச்சாரம் நிறைவு. அனந்த்நாக், புல்வாமா, குல்காம் உள்ளிட்ட தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நிலமற்ற விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 4000 ரூபாய் வழங்கப்படும். 100 நாள்களில் சிறுபான்மை ஆணையம் அமைக்கப்படும் என்றும் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் பவன் கெரா அறிவிப்பு. ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி அரையிறுதிப் போட்டி 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்திய ஹாக்கி அணி. பிரபல நடிகை அதிதி ராவை காதலித்து கரம் பிடித்தார் சித்தார்த். இணையத்தில் திருமண புகைப்படங்களை ஷேர் செய்து மகிழ்ச்சி.